அல் ஜசீராவில் நீங்க பார்க்காத காணொளி என்று இஸ்ரேல் ஒளிபரப்பிய காணொளி. நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்டர்டாமில் கலவரத்தின் உண்மை. அமெரிக்காவின் இஸ்ரேலுக்கான ஆயுத கப்பல் ஸ்பெயின் நாட்டில் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. 19 மணி நேரத்தில் 28 தாக்குதல்கள் நடாத்திய லெபனானிய போராளிகள். கத்தாரில் இருந்து ஹமாஸ் தலைவர்கள் வெளியேற வேண்டும் என்ற கத்தாரின் அறிவிப்பு. Hear real-world information instantly. News Global Library. அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் ஏற்றிக்கொண்டு சென்ற கப்பல் ஐரோப்பாவின் ஸ்பெயின் நகரத்தில் தரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டபோது ஸ்பெயின் அரசாங்கம் அக்கப்பல் துறைமுகத்துக்கு வருவதை தடை செய்தது. இங்கு கவனிக்க வேண்டிய விடயம் என்னவெனில், ஸ்பெயின் எனும் நாடு நேட்டோ அமைப்பைச் சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ நாடாகும். கப்பல் தற்காலிகமாக தங்குவதை ஸ்பெயின் மறுத்த போதும் ஆப்பிரிக்காவில் காணப்படும் முஸ்லிம் நாடான மொரோக்கோ எனும் நாடு இஸ்ரேலின் ஆயுத கப்பலை தங்கள் நாட்டின் துறைமுகத்தில் தரித்து நிற்க இடம் வழங்கியுள்ளது. இந்த செய்தி சர்வதேச முஸ்லிம்களை தலைகுனிய செய்யும் செய்தியாகும். கத்தாரில் இருந்து ஹமாஸ் தலைவர்கள் வெளியேற வேண்டும் என்ற செய்தி பரவியதை அடுத்து கத்தார் வெளியுறவு அமைச்சகத்திடம் வினவியபோது, நாம் அப்படி எந்தவொரு வேண்டுகோளையும் விடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளது. மேலும் கத்தாருக்கு இது சம்பந்தமாக சர்வதேச அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகிறதா என்று ஊடகங்கள் கேட்டபோது அதற்கான எந்தவொரு பதிலையும் கத்தார் வெளியுறவு அமைச்சு வழங்கவில்லை. ஒருவேளை ஹமாஸ் தலைவர்கள் கத்தாரிலிருந்து வெளியேற்றப்படின் அவர்களுக்கான சகல வசதி வாய்ப்புகளும் ஈரான் வழங்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்தனர். மேலும் கத்தார் ஹமாஸ் இஸ்ரேல் பேச்சுவார்த்தைகளிலிருந்துதான் விலகிவிட்டதாக உத்தியோகபூர்வமாக குறிப்பிட்டது. மேற்படி விடயம் தொடர்பாக கத்தாரிடம் கேட்டபோது இது சம்பந்தமாக இஸ்ரேல் எந்த ஒரு ஆர்வத்தையும் வெளிப்படுத்தவில்லை. ஆகையால் நாம் வெளியேறிவிட்டோம் என கத்தார் பதில் தந்தது. நேற்று இஸ்ரேலை நோக்கி 24 மணி நேரத்திற்குள் 36 தாக்குதல்கள் தாங்கள் நடத்தியிருப்பதாக லெபனானிய போராளிகள் குறிப்பிட்டுள்ளனர். குறிப்பாக இஸ்ரேலின் ஆயுத கிடங்குகள், பீராங்கி படைத்தளம், ஹைபா துறைமுகம் மற்றும் இஸ்ரேலுக்கு அதிக வருமானம் தரக்கூடிய கிரியோட் சமோனாவில் உள்ள தோல் தொழிற்சாலையையும் தங்களது ராக்கெட்டுகள் பதம் பார்த்ததாக லெபனானிய போராளிகளான ஹிஸ்புல்லாக்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதனால் பல கோடி நஷ்டங்கள் இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தியுள்ளதாக ஹிஸ்புல்லா போராளிகள் குறிப்பிடுகின்றனர். இஸ்ரேலியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் நகரில் நடந்த வன்முறைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பாலஸ்தீனிய கொடியை இஸ்ரேலியர் ஒருவர் கிழித்தெடுத்தார் என்ற ஒரே காரணத்துக்காக அங்கிருந்த முஸ்லிம்கள் ஆம்ஸ்டர்டாம் நகரில் சகல யூத இஸ்ரேலியர்களையும் தாக்கினார்கள். மேலும் இஸ்ரேலியர்கள் சென்ற கார் வண்டி ஒன்றையும் கடத்தி வண்டியில் பயணம் செய்தவர்களை உயிரோடு தீ மூட்டி முஸ்லிம்கள் கொலை கலவரம் செய்துள்ளனர். இதனால் இது பெரும் கலவரமாக வெடித்தது என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டது. உண்மையில் பாலஸ்தீன கொடியை கிழித்தவர்களும் கார் வண்டி ஒன்றை கடத்தி எரித்தவர்களும் இஸ்ரேலியர்களே என்ற உண்மையை போலீஸ் பிரிவு கண்டுபிடித்து ஊடகங்களுக்கு உத்திகபூர்வமாக அறிவித்தது. சகோதரர்களே, இந்த மொசாத் இஸ்ரேலிய உளவு பிரிவு முஸ்லிம்களுக்கு சர்வதேச ரீதியில் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தோற்றுவிக்கவே இவ்வாறான திட்டமிடல்களை செய்து வருகிறது. இதுபோலவே இலங்கையில் அருகம்குடா கரையோர பகுதியில் முஸ்லிம்களோடு சிக்கல்களையும் பிரச்சினைகளையும் தோற்றுவிக்க முஸ்லிம் பகுதிகளுக்குள் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் தங்கள் நாட்டுக் கொடிகளை ஏந்தியவாறு ஊர்வலம் செல்ல முற்பட்டதாக சம்பவங்கள் சமூக ஊடகங்களில் ஆங்காங்கே பதிவாகியது. இதனால் திட்டமிட்ட சில சமூக விரோதிகள் இஸ்லாமிய தீவிரவாத சிந்தனை உள்ள சிலரை ஒன்றிணைத்து அருகம்குடா பகுதிகளில் பிரச்சனைகளை உருவாக்க முயன்றனர். இருப்பினும் இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி அதை நசுக்காக கையாண்டு பிரச்சினையை இல்லாதொழித்து விட்டார். சுருக்கமாக சொல்வதென்றால் இவை அனைத்து சம்பவங்களுக்கும் பின்புலம் இஸ்ரேலின் மொசாத்தின் கரங்கள் உள்ளது என்பதுவே உண்மை. நீங்கள் இங்கே காணும் காணொளி காசாவில் இஸ்ரேலிய ஊடகங்கள் காசா மக்களை கொண்டு பதிவு செய்தது.
الله ونعم الوكيل. את הנחש האנושי האדיר הזה, מחלקים מים, מסייעים למי שצריך. இங்கு காசா மக்கள் ஹமாஸ் போராளிகளை கூடாதவர்கள் என்றும் அவர்கள் அழிந்துவிட வேண்டும், அவர்களாலேயே இவ்வளவு பிரச்சனை என பல்வேறு கருத்துக்களை இஸ்ரேலிய ஊடகங்களுக்கு பகிர்வதை காணக்கூடியதாக உள்ளது. இதனை இஸ்ரேலிய ஊடகங்கள் சர்வதேசத்திற்கு பரப்பி வருகிறது. உண்மையில் இது என்னவெனில், காசாவில் உங்களுக்கு உயிர் பிச்சை தருகிறோம் என்று கூறி மக்களுக்கு சில உணவுப் பொருட்களையும் தண்ணீரையும் வழங்கி இன்னொரு இடத்துக்கு பாதுகாப்பாக அனுப்புவது போல ஒரு நிகழ்வை உருவாக்கி அவர்களிடத்தில் சென்று பாலஸ்தீனிய போராளிகளை திட்டும்படி பயமுறுத்தி இக்காணொளிகளை பதிவு செய்து ஒளிபரப்பு செய்து வருகிறது இஸ்ரேல். இக்காணொளிக்கு இஸ்ரேலிய ஊடகங்கள் காசாவின் இதயம் என பெயரும் வைத்துள்ளது. مرهب داعش اصعب من داعش، كس اخذتهم، كس اخذ عظم سنوار، اخو شرموطه في الرجل عشان كابونات يسرقونا للشرموطه. Hear real-world information instantly. News Global Library.